رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? உடல் முழுவதும் ஈமானால் நிரப்பப்பட்டு உள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை. துவாவிற்கு என சில ஒழுங்குமுறைகள் உள்ளன. அந்த முறைப்படி துவா செய்தால் நான் கேட்டேன், என் துவா கபூல் ஆகலை என்ற வார்த்தை ஒருபோதும் நம்மிடம் வராது. இப்படி துவா செய்யும்போது முக்கியமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. அதுதான் சலவாத். சலவாத் கேட்காமல் நாம் துவா செய்யும்போது நம்முடைய துவாக்கள் பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் தொங்கிக் கொண்டு நிற்கும். நாம் கேட்கும் துவாக்களை ஏற்றி செல்லும் ஒரு வாகனமாக அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு அமலாக சலவாத் இருக்கின்றது. சலவாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் தொடர்ந்து சலவாத் சொல்லிக்கொண்டே வரும்போது நம்முடைய பல பிரச்சனைகள் தீரும். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நியத் வைத்து சலவாத்தை எப்படி ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்முடைய கஷ்டங்களை நீக்கி சந்தோஷங்களை அள்ளித்தரும் சக்தி இந்த சலவாத்துக்கு உண்டு. வறுமையை நீக்கும் சக்தி சலவாத்துக்கு உண்டு. நோய்களை நீக்கி நிவாரணத்தை பெற்றுத்தரும் சக்தி சலவாத்துக்கு உண்டு. இப்படி நீங்கள் எதற்காக ஓத போகிறீங்களோ அதை நியத் வச்சுக்கோங்க. பிறகு சலவாத்தை ஓத ஆரம்பிங்க. சலவாத்தை பொறுத்தவரை நிறைய சலவாத்துகள் இருக்குது. எந்த சலவாத்தை ஓதுவது சிறந்தது என கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சலவாத்தை ஓதுவது தான் சிறந்தது. அதுதான் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய சலவாத். மிக சக்தி வாய்ந்த சலவாத் இது. எதற்காக இந்த சலவாத்திற்கு இவ்வளவு சிறப்பு என்றால் இதனோட தமிழ் மீனிங்கை படித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்பு படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அமைதி வரக்கத்துகளை தந்தானோ அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் தர வேண்டும் என இந்த துவாவில் நாம் கேட்கின்றோம். நபிமார்களிலேயே அல்லாஹ்வின் அருளை அதிகம் பெற்ற நபி என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அவர்களின் குடும்பமே ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதிக நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சாவளியில் வந்தவர்கள்தான். இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையில் வந்தவர்கள்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென ஒரு தனி சிறப்பு உண்டு. அதனால்தான் அவர்களை தொடர்புபடுத்தி அவர்களைப் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என இந்த துவாவில் கேட்கின்றோம். இதனால்தான் இந்த சலவாத்துக்கு இவ்வளவு அந்தஸ்தை அல்லாஹ் தந்துள்ளான். ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சலவாத் ஓதப்படுகிறது. அதனால் இந்த சலவாத்தை நியத் வைத்து ஓதுவது சிறந்தது. எப்படி நியத் வைப்பது என்றால் ஒரு 100, 200, 300 என உங்களால் முடிந்த அளவு நியத் வைங்க. ஒரு 200 முறை ஓதுனீங்கன்னா உங்களால் முடிந்தால் ஒரே நாளில் ஓதலாம், சிறப்பு. அப்படி முடியாவிட்டால் பிரச்சனை இல்லை. ஒரு 3 நாட்கள் என தொடர்ந்து ஓதுங்க. கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் என்றால் அதாவது 500, 1000 என ஓத நீங்கள் முடிவு செய்துவிட்டால் ஒரு வாரம் வரை டைம் எடுத்து ஓதலாம். இன்னைக்கு ஜுமா, சலவாத் ஓத சிறந்த நாள். இன்று முதல் ஆரம்பிப்பது சிறந்தது. இன்று ஆரம்பித்து அடுத்த ஜுமா வரை ஓதலாம். இப்படி நீங்களே ஒரு கணக்கு வச்சு நாள் கணக்கு வைத்து நியத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும். இந்த சலவாத் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருப்பதால் நான் ஓதி காமிக்கல. தெரிந்த சலவாத்து தான் உங்கள் வாழ்வாதாரம் உயர மிக முக்கிய காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.